ஜூலி, டீச்சர் பார்த்தியா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக போகிறோம். ம், ஓகேவா? போலாமே. கைஸ், நீங்களும் வரீங்களா? கண்டிப்பாக படம் வரும்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகலாம். என்ன சொல்கிறீங்க? மச்சி, எதை பற்றி சொல்கிற? எந்த படம்? தங் லைஃப் மூவி தான்டா. டீச்சரை பார்த்தியா? செமையாக இருக்குது. சிம்பு, கமல்ஹாசன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாரா. படம் செம ஹிட்டாக போகுது. செக்கச்சி வந்த வானத்தை விட டபுளாக இருக்க போகுது. டபுள் சரவெடி. கண்டிப்பாக போகிறோம். ஓகேவா? ஓகே மச்சி, போகலாமே. படம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் புக் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? ஓகே நண்பா, சூப்பர். சரி, ஓகே, கண்டிப்பாக போவோம். படம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இப்போயும் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு தெரியுது. அம்மா, நான் படத்துக்கு போகிற பர்மிஷன் கொடுப்பீங்களா? என்ன படம் தங்கம்? தங் லைஃப் மூவிமா. அந்த படத்தில் அப்படி என்னப்பா ஸ்பெஷல்? அம்மா, அந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 300 கோடி. மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயின் மூவி, ராஜ்கமல் ஃபிலிம் இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன், சிலம்பரசன், அபிராமி, த்ரிஷா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நாசர் முதற்கொண்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. செம படமாக வரும்மா. செம ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும். தங் லைஃப் மூவிங்கிற நேம் வேறு. டீசர் செமையாக இருக்குமா. உண்மையாக பிச்சுக்கு போகுது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கலில் ஆஸ்கர் நாயகன்மா. எப்படி இருக்க போகுது படம் பார்க்குறீங்களா? சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். செக்கச்சிவன் வந்த வானம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தோட டைரக்டருமா, பொன்னியின் செல்வனோட டைரக்டர். எவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை பார்க்காம இருந்தால் எப்படி இருக்குமா சொல்லுங்கள்? ராஜ்கமல் ஃபிலிம், அது கமல்ஹாசனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது எவ்வளோ இதாக இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே. படம் சூப்பராக இருக்குமா. ஆஸ்கரே போகும். ஆஸ்கர் பாடே வாங்கும் பாருங்கள் படம். அப்படியாப்பா? நல்லது தான். படம் நல்லா இருக்க தான் போகுது. சரி, கண்டிப்பாக போகலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. நண்பா, இனி படம் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. புக் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே? ஆமாம் நண்பா, படம் செமையாக இருக்க போகுது. பொன்னியின் செல்வன் பார்த்தேன், செக்கச்சிவந்த வானம் பார்த்தேன். படமெல்லாம் வேறு லெவல். இந்த படம் வேறு லெவலில் இருக்க போகுது. கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்க போகுது. ஆமாம் மச்சி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு 2 நாளில் வந்து இந்த இன்ஃப்ளூன்ஸர்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்க போகிறாங்க. ஒரு பரிடமாக வைக்க போகிறாங்க. அதில் வந்து செம்ம விருந்து கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாருல்ல, எவ்வளோ ப்ரெஸ் மீட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போகிறாரு மலையாளத்தில் போய் மலையாள இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அங்கே போய் பேட்டி கொடுக்குறாங்க. தெலுங்கானா போய் பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ கூட பார்த்தியா, கர்நாடகாவில் போயிட்டு ஏதோ சொல்லி இப்போ பெரும் பிரச்சனையாகிட்டுருக்கு. அதாவது படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களாம்மா. அதுக்காகவே, தமிழுக்காகவே வந்து நம்ம அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் போய் அந்த படத்தை பார்க்கணும். படம் நல்லா இருக்க போகுது. இது என்ன சொல்கிற நண்பா, நீங்கள் என்ன சொல்கிற? ஆமாம் நண்பா, கண்டிப்பாக போகிறோம். சப்போர்ட் பண்ணுறோம் கமல்ஹாசனுக்கு. மச்சி, தங் லைஃப் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கெஃபேல் இருக்காங்க. போயிட்டு அவங்க பேசிவிட்டு பிளான் பண்ணுறோம். மச்சி, நான் சொல்லும்போது புக் பண்ணிடு. கண்டிப்பாக படத்துக்கு போகிறோம். ஓகே? ஓகேடா, கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு கூப்பிடு, கால் பண்ணு. ஜூலி, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம படத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம். ஓகே? மூவி ரிவ்யூவா? அதெல்லாம் எதுக்காக பார்த்துட்ருக்க? போய் படத்தை பார்க்க வேண்டியதானே? இல்லை ஜூலி, நம்ம அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம படம் போய் பார்க்குறதா வந்து நமக்கு பெட்டர். ஏன்னா ரிவ்யூவில் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நல்ல ரிவ்யூவாக தான் வந்திருக்கும். நீங்கள் கூட பாருங்கள், பார்த்துட்டு சொல்லு. ஜூலி, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம உடனே போய் தேட்டரில் புக் பண்ணிவிட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு போய் படம் பார்த்துட்டு வரோம். ஓகேடா, போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுவோம். அவங்ககிட்ட பேசிவிட்டு யாராவது வரான்னு பார்த்துட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு போகலாம். சூப்பர், நல்லது. எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நானும் படத்துக்கு வரேன். போகலாமா? கண்டிப்பாக போகலாம் மச்சி.
மச்சி டிக்கெட் புக் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம சேகர் ஏதோ சொல்கிறான்டா, கொஞ்சம் பார்க்கலாமா? என்ன சொல்கிற? அவன் என்ன சொன்னான்? அவன் படம் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறான்டா. இப்போ தான் அவன் ரிவ்யூ பார்த்துருக்கான். படத்தில் கதையே இல்லையா, ரொம்ப இழுவையான். என்ன பண்ணுறதுனே தெரியல. மணிரத்னம் படமான்னு கேட்குறான்டா என்கிட்ட. ஏஆர்எம் மியூசிக் போட்டிருக்காரு, கமலுக்காக போகலான்னா அவன் வேண்டாங்கிறான், ரொம்ப முடியாது அப்படிங்கிறான். டேய், அவனை 300 கோடி ஒரு படம் எடுத்திருக்கானுங்கடா. சிலம்பரசனுக்கு மட்டும் 40 கோடியா? இப்படியெல்லாம் பண்ணலாமாடா? ஒரு ரிவ்யூக்காக வந்து அவங்க படத்தை பார்க்காம இருந்தால் எப்படிடா சொல்லு பார்ப்போம். ஆமாம் மச்சி, ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் படத்தை பார்க்க முடியாதா? இப்போ தான் ரிவ்யூ அப்படி இப்படிங்கிறானுங்க. முதல்ல ரிவ்யூவோட இருந்துச்சு. போகிறோம் தேட்டரில் படத்தை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், வெளியே வர்றோம். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, ஓகே. ஆனால் இப்போல்லாம் எப்படின்னு தெரியுமா? தெரியும் மச்சி, இப்போலாம் ரிவ்யூங்கிற பேரில் மோசமாக கலாய்க்கிறதும் கேவலமாக பேசுகிறதும் தான் ரிவ்யூ ஆகி போச்சு. அதை என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது பார்ப்போம். ஏய், படம் சரியில்லையாடா, நல்லா வரல. அவனை என்னை கூப்பிட்டீங்க, தொலைச்சி போடுவேன் போங்களா டேய். நீங்களும் உங்கள் படமும் ரொம்ப மோசமாக இருக்காமாடா டேய். ரிவ்யூலேயே பார்த்துட்டு வந்துட்டேன். பேசாம நான் போய் டவுன்லோட் போட்டுருவேன். போட்டுட்டு பார்த்தேன்னா எனக்கு ரூபாய் மிச்சம்டா, போங்கடா. ஏய் பாலு, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அது ரொம்ப தவறு, சரியா? டவுன்லோட் பண்ணிட பார்க்கக்கூடாது. சரி ஓகே, அப்படி என்ன ரிவ்யூ போட்டிருக்காங்க நம்மளும் பார்ப்போமே. சரி ராமு, இங்கே வாடா, ரிவ்யூ போடுறா, என்னென்ன பார்க்கலாம். இந்த ஆண்டில் 2 நல்ல விஷயங்கள் கன்னட மக்களுக்கு நடந்திருக்கிறது. ஒன்று வந்து பெங்களூரு கப்பு ஜெயித்தது, 2வது தக்லைஃப் பேன் பண்ணுது. என்னங்க ஒண்ணுமே புரியலையேங்க. கமல் கன்னடத்தை பற்றி தப்பா பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருந்தாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படத்துக்கு தகுந்த மாதிரி, தக் லைஃப் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்காரு. அதற்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்படிக்கு கன்னட மக்கள். ஏன்னா அப்படி பண்ணனாலதான் இந்த தக் லைஃப்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதுவே கமல் தமிழ் மலையாளத்துல இருந்து தான் பிறந்தது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்மளாம் நன்றி சொல்லியிருப்போம். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல தமிழ்நாட்டு மக்களை பாராட்டணும்னு தோணுது. என்னன்னா கமல் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு அதை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணி அதை தனக்கான வெற்றியா எடுத்துக்கிட்டதும் அவங்க தான். அப்பதான் தலைவர் ஃபீல் பண்ணுவோம், அப்பாடா இவங்களே ஏதோ ப்ரொமோட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காருங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நான் மன்னிப்பு கேட்கல பண்ணுங்க அப்படின்னு. ஆனா தக் லைஃப் நல்லா இல்ல அப்படின்னா அதை போட்டு அடிக்கிறதும் அவங்களா தான் இருக்கானுங்க. அந்த ரேஷனாலிட்டி இருக்குல்ல. இங்க வா, தக் லைஃப் அப்படிங்கிற இந்த படத்துல ஒரு கேங்ஸ்டர் அந்த கமலோட இடத்துக்கு சிம்பு வரணும்னு ஆசைப்படுறாப்புல. ஆனா அது எந்த இடம் தெரியல. ஏன்னா கமலுக்கு 2 இடம் இருக்குதுல, அது எந்த இடத்துக்கு வரும்னு நினைக்கிறாப்புல தெரியல. ஒண்ணு கேங்ஸ்டர், ஆமா. இன்னொன்னு திரிசா மடியில ஒரு இடம், 2 இடத்துக்குமே போகணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படியா? போனாப்ல இல்லையாங்க. அதான் கதை. முக்கியமான ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு லைனை தான் இந்த படத்தை சொல்ல வந்திருக்காங்க. அதனால என்ன ஹெச்ராஜாவுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கறதுக்கு டபுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.